நம்ம வித்தை பண்ணி தான் புருவ மத்தியத்துக்கு மேலே போக முடியும். வித்தை பண்ணாமல் புருவ மத்தியத்துக்கு மேலே யாராலையும் போக முடியாது. அவனுக்கு மரணம் தான். அதனால அறிவாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜீவனை புருவ மத்தியத்துக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்போது அறிவாக இருக்கின்ற பொருள் எது? ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயு. அதை பற்றி நம்ம தவிர 5-6 தினங்களுக்கு முன்பு ஒரு காரியத்தை பற்றி யோசிச்சு வச்சிருந்தீங்க, இப்போ மறந்துட்டீங்க. 5-6 நாளுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பற்றி யோசிச்சு வச்சீங்க, அது இப்போ மறந்துட்டீங்க. மறுபடியும் அது உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த காரியம் உன்னுடைய ஞாபகத்தை விட்டு போயிற்று, அதை பற்றி பிற்பாடு ஞாபகம் வருவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் கேட்க. அப்பப்போ ஞாபகம் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஆலோசிக்கின்ற சமயத்தில் உம்முடைய சுவாச கதி உமது உள்ளில் அடங்குகின்றதோ அல்லது வெளியில் போகின்றதோ? உள்ளதான். அப்ப நீங்க சிந்திக்கணும்ன்றதுல, அப்ப உங்க சுவாசம் எங்க இருக்கும்? நமது உள்ள இருக்கும்ன்ற. அப்ப சுவாசம் உள்ள இருந்தா என்ன ஆகும்? அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செஞ்சா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறிவு வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, நல்ல சுவாசம் இருக்கணும், நல்ல மூச்சு காத்து வேணும். அதை பத்தி யோசிக்கணும். யோசிக்கும் போது நம்ம கண் வெளியெல்லாம் எங்க போகுது? அப்படியே இதான் சிந்திப்போம். அப்படி நம்ம யோசிக்கிற சமயத்துல யாராவது ஒருத்தர் நம்ம முன்னாடி கிராஸ் ஆகுறான்னா நம்ம பார்ப்போமா? கண்ணுக்கு தெரியாது. ஏன்? அப்ப கவன சக்தி எங்க இருக்கு? நம்ம உள்ள இருக்கு. நமக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்கு, உலகத்தை பார்த்து தான் இருப்போம். ஆனா கவனம் மட்டும் உள்ள இருக்கும். அப்போ எவனோ ஒருத்தர் கிராஸ் ஆனான்னு தெரியாது. அப்ப அவன் கிராஸ் ஆகுறது எதை வச்சு நம்ம அறிகிறோம் அப்படின்னா, கவனசக்தி கீழே கொண்டு வரும், அறிவை கீழே கொண்டு வரும், சுவாசத்தை கீழே கொண்டு வரும். அப்பதான் உலகம் தெரியுது. அப்போ சுவாசம் மேலே போயிட்டா உலகம் கிடையாது, எதிரில் இருக்கிறவங்க கிடையாது, யாரும் கிடையாது. அப்பதான் அறிவு வேலை செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுவாசத்தை வெளியே விட்டுக்கிட்டு, வெளியே கவனங்களை வச்சுக்கிட்டு, வெளி சிந்தனையில் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருந்தா ஜீவனை நம்ம பலப்படுத்த முடியாது. அறிவு நமக்கு இருக்காது. எப்போ வந்து ஜீவனை நம்ம நேசிக்கிறோமோ, ஜீவனை பார்க்கிறோமோ, ஜீவன் கிட்ட ஐக்கியமாகிறோமோ, அப்பதான் நமக்கு அறிவு உண்டாகும்னு சொல்றாரு.